தொகுதி மறுவரையறை தொடர்பான தனி தீர்மானத்தை நாளை நடைபெறவிருக்கும் சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் முன்மொழியவிருக்கிறார். மக்களவை தொகுதி எண்ணிக்கையை 543 என்ற அளவிலேயே வைக்க வேண்டும் எனவும், தற்போது உள்ள 543 தொகுதி அடிப்படையிலேயே பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு வேண்டும் எனவும் நாளை தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், விவரங்களை பகிரலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரத்தின் அடிப்படையிலே தற்போது தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருந்து வருகிறது என்று அந்த அரசினர் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறார். அது மட்டும் இல்லாம இந்த 50 வருஷமா இருக்கிற நடைமுறையை மீறி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை உறுப்பினர்கள் எண்ணிக்கையை 550 850 அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருப்பதாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக கடந்த ஏப்ரல் மாதம் கொண்டு வரப்பட்ட மசோதா தோல்வி அடைந்ததாகவும், எனவே தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படியே தற்போது இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதாவது 543 என்ற எண்ணிக்கையை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அந்த தீர்மானத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. எனவே மக்களவை மாநிலங்களவையினுடைய விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும் என்றும், அதே போல பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை காலதாமதமின்றி தற்போதுள்ள 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். 2029 மக்களவைத் தேர்தலில் இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றத முதலமைச்சர் கோரிக்கை இருக்கிறார். நாடாளுமன்ற மக்களவை மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை இப்ப இருக்கிற நம்பர்ஸை அப்படியே கொண்டு போகணும். அதே போல மக்களவை உறுப்பினர்கள் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கு, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போது உள்ள அளவிலேயே, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப 7% என்ற அளவில் தமிழகத்திற்கு இருக்கிறது. அதாவது 100 சீட்ல 7 சீட்டு தமிழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த நம்பர்ஸ் அப்படியே கொண்டு போகணுன்றத முதலமைச்சர் தன்னுடைய தீர்மானத்தில் கொண்டு வர இருக்கார். இதில் திமுக என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறது, குறிப்பாக மற்ற கட்சிகள் அதிமுக, பாஜக, காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு என்ன என்பது நாளைக்கு நமக்கு தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். தொகுதி மறுவரையறை தொடர்பான தனி தீர்மானத்தை நாளை முதல்வர் விஜய் சட்டப்பேரவையில் முன்மொழியவிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.